building project. It was built to grace throne of the Chola emperor in complaints of a command given to him in his dream. The most powerful king, our school bravery, Tamil kids performance, come on the stage. வேந்தர்க்கெல்லாம் பெருவேந்தர் தமிழ் வீரத்திற்கு ஆதி முதல்வன் வைச நெறி காத்த வேல் சொய்யன் பல சமுத்திரம் தாண்டி தமிழ் கொடி நட்ட எங்கள் ராஜராஜ சோழன் புகழ் என்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு சரித்திரம் பேசட்டும். வாழ்க என் தமிழுக்கும், வாழ்க அவன் எழுப்பிய தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜன் சோழன் அப்படிப்பட்ட மாமன்னன். தமிழ் வேந்தர் பட்டினம் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவர்களை அழைக்கிறோம். நன்றி. மூன்றாவது வல்லாதிக்கத்தை நிறுவி உலகை ஆண்டு உலகமே வியக்கும் தஞ்சை பெரிய கோவிலை கட்டி உலகிலேயே ஒரு சேர 80 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்கி அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தை உருவாக்கினேன். அன்னையே, நான் யார் தெரியுமா? ராஜாதிராஜ ராஜராஜ சோழன். உங்கள் மனங்கவர்ந்த உங்கள் ராஜராஜ சோழன் சாதனை படைத்த தமிழ் மன்னன். தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவன் 1010 ஆண்டுகள் நிமிர்ந்து நிற்கிறது. இன்னும் எத்தனை எத்தனை கோவில்கள் கட்டினாலும் நான் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் என்றும் கம்பீரமாய் நிலைத்து நிற்கும். தென்னிந்திய வரலாற்றில் பல ராஜ்யங்களை கைப்பற்றினேன். முதலில் யானை படையை உருவாக்கினேன். நான் கைப்பற்றிய ராஜ்யங்களை சிவன் கோவிலில் உருவாக்குவதை வழக்கமாக்கிக் கொண்டேன். எனக்கு ஒரு நாள் யோசனை வந்தது. பல சிறப்புகளோடு பல நூற்றாண்டுகள் தாண்டி நிலைத்து நிற்கும் அதுவே தஞ்சை பெரிய கோவில் ஆகும். அந்த கோவிலில் தமிழ் பக்தியை புகழ்த்தும் வகையில் தமிழ் உயிரெழுத்துக்கள் 12. அந்த கோவிலின் சிவலிங்கத்தின் உயரமோ 12. தமிழ் மெய்யெழுத்துக்கள் 18. சிவலிங்கத்தின் அடிப்பகுதியோ 18. உயிர்மை எழுத்துக்கள் 216. கோபுரத்தின் உயரமோ 216 ஆகும். தமிழ் மொத்த எழுத்துக்கள் 247. சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் இடையே உள்ள அடியோ 247. இன்னும் 100 ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்கும். வெறும் 26 எழுத்துக்கள் தெரிந்த வெளிநாட்டுக்காரர்கள் அதிகாரம் செய்யும் போது ஏன் 247 எழுத்துக்கள் தெரிந்த தமிழர்கள் நாம் பணிந்து போக வேண்டும்? வாழ தமிழ், வளர்கள் தமிழ். என்னை போன்று நீங்களும் தமிழ் மீது பற்று கொள்ள வேண்டும். நீங்கள் ஆங்கில வழி கற்றாலும் தமிழ் மீது பற்று கொள்ள வேண்டும். தமிழினை உயிர்ச்சாவு கொண்டு தமிழினை நிலைநாட்ட வேண்டும். நன்றி, வணக்கம். Think like a queen is not afraid to fail. Failure is another stepping stone to greatness. There are the little queens who are singing dreams like pearls in her hair. Where is that in front of the air show Rani songs performance? Our school queens come on the stage. ஒரு மகாராணியை போல் சிந்தியுங்கள். ஒரு மகாராணி தோல்வியை கண்டு அஞ்சுவதில்லை. தோல்வி என்பது வெற்றியின் மற்றொரு படி. கருவிழிகளுக்கு மை தீட்டுவாள், கண்களாலேயும் இடுவாள். கம்பு தோசை மட்டுமா சுடுவாள், கம்பு சுற்றி வாள் வீசவும் செய்வாள். நாட்டிய நடனம் நளினமாய் ஆடுவாள். நாட்டையும் வீட்டையும் ஒன்றாய் காப்பாள். ஆதி அந்தம் நித்தம் அனைத்தும் செய்வாள். ஆணுக்கு நிகரென நிமிர்ந்து நிற்பாள். அவர் யார் என்று நீவிர் அறிவீரோ? அவர்கள் உங்கள் வீட்டு ராணிகள் தான். அப்படிப்பட்ட ராணி பாடலுக்கு வீரமிகு ராணிகள் நடனமாட எம் பள்ளி 6ஆம் வகுப்பு மாணவிகள் வருகிறார்கள். உற்சாகப்படுத்தி மகிழ்வோம். சிங்கக்குட்டி, ஆமா, வாள் வீச்சிலையோ வில் வித்தையோ அந்த சிங்கக்குட்டிக்கு நிகரே இல்ல. சின்ன வயசுலயே எல்லா வித்தைகளும் அது கத்துக்குடி. கம்பீரமான நட, கட்டுக்கடங்காத தைரியம். மொத்தத்துல கந்தர்வப்பட்ட சமஸ்தானத்து குலதெய்வம் அந்த தாய் ஜக்கம்மா தேவி மாதிரியே இருக்கு. கோபம் கொண்டு
தர்மம் பொறுத்திருந்தால் பூமி மாதானியே பங்கு நின்றால் தர்மம் காக்கும் தாயே. நல்ல ஞாபகம் இருக்கட்டும், இது ஏன் சமஸ்தானம். வருகை இளவரசி, உங்கள் வருகையால் தஞ்சை கோட்டையே அழகாகிவிட்டது. தஞ்சை கோட்டையில் தான் மொத்த அழகையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆமாம், சேர்த்து சிறையில் வைத்திருக்கிறார்கள். சிறையா? ஆணுப்போல் அரியணையில் வைத்திருப்பதாக அல்லவா சொன்னார்கள்? பெண்தான் கொஞ்சம் உணர்த்து போய் பழைய பொண்ணுக்கு மதிப்பு மிகுதி. பொன்னூர் செய்து போட்டாலும் விலங்கு விலங்கு தானே. இந்த விலங்கின் சாணி நம் கையில் தானே இருக்கிறது. இளவரசியிடம் பேசி முக்கியமான விஷயம் தான் இருக்கும். பெரியவரையும் சின்னவரையும் சேர்ந்து பார்க்க வாய்ப்பதே இல்லை. சிற்றரசர்களையும் வணங்குகிறேன். இந்த வழியாக சென்று நீங்கள் இங்கிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். ஆகவே வணங்கிவிட்டு போகலாம் என்று வந்தேன்.
நாங்கள் இளவரசியை பார்க்க அரண்மனைக்கு வருவதாக தாங்கியிருந்தோம். அதற்கு முன் வரிகளை பற்றி இதே மனுஷரிடம் பேசலாம் என்று அமர்ந்தோம். அதைத்தான் நானும் பேசுறேன். ஆங்கிலேயர்கள் ஜான்சியை மயான பூமியாக்கி விட்டார்கள்.
ராஜ்ய கனவு புத்துயிர் பெற்று எழு. அநீதியை எதிர்க்க பெண் எழுந்து விட்டால் அதர்மம் வேரோடு அழிந்து ஆங்கிலேயர்கள் உன்னை பகடையாக பார்க்கிறார்கள். உன் தலையை கொய்வதற்கு ரகசிய திட்டம் தயாராகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளும் சுதந்திரத்தையும் ஜுவாலையாக நான் அணையாமல் இருந்து கொண்டிருப்பேன். சக்தி சக்தியே நவைப்பு சக்தி யுத்த களரில் ஒரு சந்தி வெள்ளை நரிகளின் சினத்தை தொட்டி